இஸ்ரேல் பொறுமையை இழந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் ஒத்துக்கிட்டார்கள். இஸ்ரேலுக்குள்ள கணிசமான சேதாரம் ஏற்பட்டிருக்கு. அதே சமயம் ரொம்ப பெரிய அளவு சேதாரம் கிடையாது. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்கடா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. காரணம் யுத்த காலத்துல எது வேணாலும் நடக்கலாம். யுத்தத்துல அடி குடுத்து அடி வாங்குனா வெறியோட இஸ்ரேல் நிக்குது. ஈரான் பத்திக்கிட்டு எரிஞ்சிரும். இதோட கமேனி நிறுத்துனா, நாங்களும் நிறுத்துறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லவே இல்ல. இதோட கமேனி நிறுத்திக்கணும். இல்ல ஈரான் பத்திக்கிட்டு எரியும் அப்படின்ட்டார்கள். கமேனி நிறுத்துனா, பெரிய பதிலடி ஈரான் குடுத்துச்சா அப்படின்னு கேட்டா, 20 தளபதிகள் அவுட்டு டிக்கெட் கில்ஸ் குடுத்துட்டாய்ங்க. அதற்கான பதிலடிகள் அப்படிங்கிறது 3 ஏர்பேஸ்கள தாக்கியிருக்கார்கள். ஆனா தரைமட்டம் ஆக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டா, இல்லை அப்படிங்கிறது தான். முக்கியமான ஐடிஎஃப் தளபதிகளுக்கு டிக்கெட் கில்ஸ் குடுத்துருக்கார்களா ஈரான்ல இருந்து அப்படின்னு கேட்டா, இல்ல டிக்கெட்டே பிரிண்ட் பண்ணலப்பா நாங்க அப்படிங்கிறது தான். காரணம் என்ன? இவர்கள் டார்கெட் வச்சதே அங்க உள்ள ஏர்பேஸ்கள் தான். அங்க இருந்தாலும் விமானம் கிளம்பி வருது அப்படின்னு சொல்லி 3 ஏர்பேஸ டார்கெட் வச்சோம் அப்படின்னு தான் அறிவிச்சிருக்கார்கள். அதுல நாங்க சக்சஸ் அப்படின்னு சொல்ட்டார்கள். அப்ப பயப்புள்ளைக டிக்கெட்டே பிரிண்ட் பண்ணல. இதுக்கே இஸ்ரேல் பத்திக்கிட்டு எரியும் பாத்துக்க அப்படின்ட்டார்கள். ஆனா இப்படி சொல்லிட்டு ஃபைட்டர் ஜெட்ட பின்னாடியே அனுப்பிட்டார்கள். அதனால ஈரான் பதிலுக்கு இதுக்கு நான் பதிலடி குடுக்கிறேன்னு கிளம்பலாம். உன்ன தளபதிகள் இறந்ததுக்கு நான் பதிலடி குடுத்தே முடியலடா அப்படின்னும் சொல்லலாம். எது வேணாலும் நடக்கலாம். இந்த கேப்ல F-35 ஓட கதை அப்படிங்கிறது உருள ஆரம்பிச்சிருச்சு. 24 மணி நேரத்துல 3 F-35 வீழ்த்திட்டோம் அப்படின்னு ஈரான் அறிவிக்குது. ஈரான் மீடியாக்கள் அறிவிக்குது. இந்த பக்கம் மேலை நாட்டு ஏஜென்சிகளும் பிரேக் பண்றார்கள். எது உண்மை அப்படின்னு கேட்டா, இஸ்ரேல் இல்லவே இல்லைன்னு சாதிக்குது. அமெரிக்காவை பொறுத்தவரை வாய் தொறக்கல. ஈரானை பொறுத்தவரை 3 வீழ்த்திட்டோம்ட்டோம்ல, அதோட ஓடி போயிரு போ அப்படின்ட்டாய்ங்க. ஆனா ஏஜென்சிகள் வேகமா பிரேக் பண்றார்கள். அதுல ஒரு பெண் விமானி அப்படின்னு ஏகப்பட்ட தகவல்கள பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கார்கள். 3 F-35 காலி அப்படின்னா, அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். ஆயுதங்கள் எதுவா இருந்தாலும் சரி, ஒரு ஆயுதங்கள் கூட இழக்காம யுத்தம் பண்ணவே முடியாது. உலகத்திலே மிகச்சிறந்த ஆளில்லா விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க ஆளில்லா விமானத்த வாரத்துக்கு 2 அப்படின்னு ஏதோ ஒரு பகுதியில வீழ்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு உக்ரைனுக்குள்ளேயும் வீழ்த்தப்படுது. செங்கடல்லையும் வீழ்த்தப்படுது. இதே உளவு தாக்குதல்லாம் கிடையாது. உளவு பார்த்ததுக்காக ஈரானே வீழ்த்துச்சு. ட்ரம்ப் கூட பயங்கர டென்ஷன் ஆனாரு ஃபர்ஸ்ட் டெர்ம்ல. அப்ப F-35 மட்டும் விதிவிலக்கா அப்படின்னு கேட்டா, விதிவிலக்கா இருந்திருக்கணுங்கிற பிரச்சனை வரும். காரணம் என்ன? F-35க்கு நிகர் இன்னமும் ஒரு பயம் இல்ல. எல்லாரும் ஒரு அடி பின்னாடி தான் நிக்கிறீங்க அப்படின்னு அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அது முன்னாடி நிக்கட்டும், இல்ல 300 அடி முன்னாடி கூட நிக்கட்டுமே. இப்ப என்ன கெட்டு போச்சு? அதான் வீழ்த்திட்டோமே அப்படின்னு கடந்து போயிருவார்கள். இது அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை. அதனால தான் இதுவரை ஓப்பனா சொல்லாம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கார்கள். ஆனா 24 மணி நேரத்துல 3 F-35 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஈரான் பெரிய அளவுல தன்னோட ஃபயர் பவர காட்டிருச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. இப்படி மாறி, மாறி 2 நபர்களும் காட்டிக்கிட்டு இருக்கார்கள். இதுல பெரிய அளவு இஸ்ரேல் அடுத்த விஷயத்த ஆரம்பிச்சிருச்சு. எங்க தாக்குதல் வெற்றி தெரியுமா?" அப்படின்னு அறிவிச்சுட்டார்கள். "என்னய்யா நேத்து வரையும் இல்ல, இந்த நிமிஷம் வரையும் தோல்வியில் தானே பேசிக்கிட்டு இருந்தோம். ஊரும் அப்படிதான் சொன்னுச்சு. நீ பேசாம உட்கார்ந்துட்டு இருந்த. ரைசிங் லயன் இன்னமும் ஆன் மோட்ல தான் இருக்குன்னுலாம் சொன்ன." அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் என்ட்ட பதில் இல்லன்னு ஓடி போயிட்டார்கள். எல்லாமே ஏஜென்சி தானே பிரேக் பண்ணுது. காரணம் பெஞ்சமின் நெதன்யாகுவ பொறுத்தவரை, இஸ்ரேல பொறுத்தவரையும், அந்த யுரேனியம் ஸ்டாக் பைல் அந்த பர்ட்டிகுலர் சைட்ட பிளாஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, பெரிய அளவுல அணு கசிவு வந்துரும். அந்த பிராந்தியமே சிக்கலுக்கு உண்டாயிரும். நம்மள புடிச்சு தொங்கு தொங்குன்னு தொங்க விட்டுருவாய்ங்க. அதனால அத பண்ணக்கூடாது. அத பண்ணாம, இத வச்சு 9 அணுகுண்டா கனவு கூட காணக்கூடாது. அந்த மாரி மத்த கட்டமைப்புகள அழிச்சுட்டோம். அதுக்கு மெயினா இருக்கக்கூடிய ஹெட்டான விஞ்ஞானிகளுக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துட்டோம் அப்டின்னா, பெரிய அளவுல இவர்கள் ஒரு தடுமாற்றத்தோட நிக்கணும். அப்படி தடுமாற்றத்தோட நிக்கும்போது, உலக பிரஷர தூக்கி உள்ளுக்குள்ள போட்டோம் அப்டின்னா, யுரேனியத்த தூக்கிட்டு வந்து நம்ம கையில தரானோ இல்லையோ, யார் கையிலயோ சரண்டர் பண்ணிருவேன். ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட குடுத்துரும்பாரு, இல்ல என்ட்ட குடுத்துரும்பாரு. இல்ல நான் தான் உலகத்திலே நடுநிலையானவன், நல்லவன், எல்லா இடத்துலயும் பொறுப்பா செயல்படுவேன்னு ஐநா வாங்கிக்குமோ? தெர்ல நமக்கு. ஆனா இப்படி ஒரு கால்குலேஷன் பெஞ்சமின் நெதன்யாகு கிட்ட இருந்துச்சு. அதனால தான் அவர் அத தொடவே இல்ல. அந்த ஏரியாவ கண்டுபிடிக்க முடியாம இல்ல. தொடுறக்கே நாங்க விரும்பல, டார்கெட் வைக்கல அப்டின்ட்டாய்ங்க. எத நம்புறது? தெரியல. சரி தொட்ட பகுதியில 50% தானே ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அதற்கும் பதில் இல்ல. 2 1 நாள்ல பதில் வரும். ஆனா இப்போதைக்கு இஸ்ரேலோட ரைசிங் லயன் ஃபுல் மோடு சக்சஸ் அப்படின்ட்டார்கள். அப்புறம் ஏன் அத நிறுத்தல அப்படின்னு கேட்டா, அது தெரியல.
அதே சமயம் F-35 அப்படிங்கிறது வீழ்த்தப்படலை அப்படின்னு இந்த தரப்பு. இந்த சைடு யுரேனியம் சேஃபா தான் இருக்கு. பல பகுதிகளும் சேஃபா தான் இருக்கு. ஆட்கள் டிக்கெட் கிழிச்சு குடுக்கலாம் எங்களுக்கு என்ன புதுசாடா? உங்கள எதிர்த்து காலங்காலமா தனியா போராடிக்கிட்டு இருக்கோம். எந்த காலத்துல இருந்து நீங்க டிக்கெட் கிழிச்சு குடுக்குற? ஒவ்வொரு ஈரானியர்களும் ஒவ்வொரு தளபதிகள, ஒவ்வொரு அணு விஞ்ஞானிகள ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கமும் கத்துறார்கள். எது உண்மை பொய்யெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஆனா, நடந்த தாக்குதல்கள் அப்படிங்கிறது சரிக்கு சரி பலத்த காட்டியிருக்கார்கள். எப்ப? அந்த 20 தளபதிகள் டிக்கெட்ட கிழிச்சு குடுத்ததுல இஸ்ரேல் மைலேஜ் எடுத்துருச்சு. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ இதான் உண்மை. பதில் தாக்குதல் இஸ்ரேல பெரிய அளவு கொளுத்த முடியாது, நெருங்க முடியாது. அண்ணன் அமெரிக்கா குறுக்க வரும். த கிரேட் பிரிட்டன் குறுக்க நிப்பான். இந்த கதையெல்லாம் லாய்க்கப்படாது தம்பி. எங்க கிட்டயும் மிசைல் இருக்கு அப்படின்னு ஈரான் காட்டிருச்சான்னா, காட்டிருச்சு. அதுவும் எதார்த்தமான உண்மை. அத தாண்டி இப்ப இந்த யுரேனியம் தொட்டது, தொடாதது இது சம்பந்தமான விவகாரம் இருக்குல்ல, இதுதான் முக்கியமான விவகாரம். இது வெளியில வந்த அப்புறம் தான் தெரியும். யாரோட ஆப்பரேஷன் முழு சக்சஸ் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு இஸ்ரேலோட ரைசிங் லயனா, இல்ல ட்ரூ ப்ராமிஸா ஈரானுக்கு அப்படிங்கிறது விவகாரம் வெளிச்சத்துக்கு வரும். இதுக்காக இது என்ன சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் போடுற கமிஷன் மாரியா? அப்பில்லாம் கிடையாது. விடிஞ்சா வந்துரும். விடியாம குறான்னு முழிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள தெரிஞ்சு போயிரும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் விரிவா நம்ம இங்க பார்ப்போம்.